ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆருஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ப்ளஸ் எம்மியான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நான் இதில் எல்லாமே ஒன்றாவே கலந்துட்டேன். ஃபைபர் ப்ளஸ் ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்ப்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியும் கூட, வேலை மிச்சம், நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. பேன் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆன உடனே பீன்ஸ் இருக்கு இல்லையா, நான் எனக்கு பீன்ஸ் தான் எடுத்துருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு பீன்ஸ் தான் சூப்பராக இருக்கும். கேரட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனல் தான். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அந்த பீன்ஸோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வெந்த உடனே நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிட்டேங்க. சிக்கன் நல்லா வேகணும், தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. சிக்கனோட கலர் அப்படியே ஒரு ஒயிட் கலரில் மாறுங்க. அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. அது நல்லா மாறின உடனே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. ஏன்னா ஆல்ரெடி நான்வெஜ்ஜில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதனால் உப்பு எப்போவுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் இருக்கு இல்லையா, அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் நல்லா இடித்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், குழம்பு மசாலா. அவ்வளோதான். இதை நல்லாத்தையும் சாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ரைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அது இது தனித்தனியாக செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒன்றா செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.